வாழ்க்கை ஒரு மாதிரியா போச்சுது. இப்ப இதையும் தட்டி கழிச்சோம்னா ஒரு உலகம் என்ன பேசுங்கிற பயம், தப்பானதை தேர்ந்தெடுத்துட்டோமோங்கிற பயம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், யாது பண்ணுவோம், யாருக்கிட்ட போய் நிப்போங்கிற பயம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவா, மனச பார்த்துதா வாழ்வ மாத்துவா. மனமே மனமே கலங்காதே, படைத்தவன் அவனே துணையா இருக்க, மற்றவன் எதற்கு. அத்தை, பாட்டு படிச்சேம்மா. வரட்டா, எனக்கு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரேன். என்ன 100 வருஷமா இல்ல 100 வருஷம் எனக்கு வாழணும் அவசியம் இல்ல. ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும். நிம்மதியா நான் வாழணும். இல்ல இல்ல, நிம்மதியா சாகணும். சாகும்போது அது என் இதயத்துக்கு சமாதானம் கிடைக்கணும். செத்த பிறகு கூட நான் நிம்மதி இல்லாம இருக்க கூடாது. தென்மொழி, வாங்க. என்ன படிச்சிட்டு இருக்கியா? ஆமா. சரி, எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிங்க. எங்க? என்ன தென்மொழி? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு புக் வாங்கணும். நீ ஒத்தையில போயிருவே திருநெல்வேலிக்கு? இல்லங்க, நீங்க தான் என்ன ஒத்தையில எங்கேயும் விட மாட்டீங்களே. இதுக்கு முன்னாடிலாம் என்ன ஒத்தையில எங்கேயும் விட மாட்டீங்க. நீங்க கூட்டி போய் தான் வந்திருக்கேன். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, நீ தனியா போய்க்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ இப்பதான் தனியா போய் பழகுவ சொல்லு. இல்ல, இதுக்கு முன்னாடி. அப்போ நீ புதுசு, இப்போதான் நீ இப்போ இப்பதான் 4 இடத்துக்கு போய் பழகிட்டிய, இப்பதான் உனக்கு எல்லாமே தெரியுமே. 4 இடத்துக்கு போய் பழகு. எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காத. எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, வரட்டா? சரிங்க. அங்க உட்கார்ந்தே சரிங்க சரிங்கன்னு இருக்க. அதே வா தென்மொழி, நான் படிக்கணும். தென்மொழி, எப்பவுமே எப்படி வழி அனுப்பி வைப்பியோ அதே மாதிரி அனுப்பி வை. அப்பதான் நாங்க போனா நிம்மதியா இருப்ப, நான் போற காரியமும் ஜெயிக்கும். அதே தென்மொழி, செல்ல ராசத்தில உன் முகத்தை பார்த்துட்டு போனாதான் எனக்கு நல்லா இருக்கும். வாயேன். சரி. உண்மையிலே மகாலட்சுமி மாதிரி இருக்க. அப்படியா? ஏன் அம்மா டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியா? ஆஸ்பத்திரி கூட்டு போக சொல்லிட்டா? அண்ணே, தமிழ் அண்ணே. இல்லங்க, எனக்கு ஒண்ணும் செய்யல. ஏங்க, உடம்பு சரியில்லைனா நீங்க கூட்டி போக மாட்டீங்களா? நான் கூட்டு போணுமா? இல்ல, கேட்டேன். இப்ப எனக்கு ஒண்ணும் செய்யல. எதனால எனக்கு கால் பண்ணி நான் அதை கூட்டு போறேன். இங்கப்பா, கிட்ட தள்ளி வா, காத்துச்சிக்கன்னு பாக்குறேன். இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாட சொன்னேல, வா. வேண்டாம். என்ன? ஒண்ணு இல்ல. ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? எங்க போனாலும் உன்னை பார்த்துட்டு ஒரு சிரிப்பை பார்த்துட்டு போனாதான் எனக்கு அந்த நாளே நல்லா இருக்குது. இப்ப தென்மொழி, எனக்கு நீ முழுசா சொந்தமாகவ. தென்மொழி ப்ளீஸ், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் தென்மொழி. உன்னை பிரிஞ்சு இப்படி எனக்கு பிடிக்கவே இல்லை. ப்ளீஸ் தென்மொழி. இப்படிதான் நீனும் சரிங்க. ஏதாவது ஒண்ணு நடந்தது. அன்னைக்கு ஆதிரா ஃபங்க்ஷனோடயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா என்ன நடந்ததுன்னே தெரியல. அதை பத்தி யாருமே பேசல. இவ்வளவு டென்ஷன் தெரியுமா எனக்கு? இங்க பாரு, இன்னும் 3 மாசம் பாப்பேன். அப்பவும் அந்த வீட்டுல யாராவது எதுவும் பேசல, பாத்துக்க கல்யாணம் பண்ணிடுவேன். சரிக்காத, உனக்கு கடுப்பா இருக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 2-3 குழந்தைங்க இருக்குது. அந்த விக்ரம் தானே? அது அது இல்ல, நீ சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்களே, அதான். அது அது சும்மா டிபார்ட்மெண்ட் இல்ல, வேற ஒண்ணு இல்ல. நீ வீணா குழப்பிக்காத. நான் எதுக்குங்க குழம்ப போறேன்? சரி சரி, நான் கிளம்புறேன். எப்படி விக்ரம் பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்கா? இவகிட்ட சொன்னது யாரு? ஒரு வேலை தருணா இருக்குமா? அவனுக்கு இத பத்தி அவ்வளவா தெரியாதே. என்ன தென்மொழி? இனியாவது அந்த பொழுதுக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்காதீங்களே. ஏன் தென்மொழி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு? வேண்டாங்க, விட்டுருங்க. நம்ம கிட்ட உயர் பதவி இருக்குன்னா அது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினதா தான் இருக்கணும். அந்த அதிகாரத்தை நம்மளை விட பலவீனமானவங்க கிட்ட காட்டக்கூடாது. தென்மொழி, பொண்ணு தர ஒண்ணும் கோலெல்லாம் இல்ல. அவனுக்கு மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுது. மனுஷனோட அருமை அவனுக்கு புரியுது. உறவுகளின் முக்கியத்துவம் அவனுக்கு தெரியுது. அவங்கிட்ட தோத்து போயிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தென்மொழி, என்ன பேசுற? எல்லாம் எனக்கு தெரியும். வேண்டா தென்மொழி, நீ இந்த டிபார்ட்மெண்ட் விஷயத்துல தலையிடாத. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எல்லாம் இருக்கதா செய்யும், அதெல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்காத. உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்தா எனக்கு எங்க கவலை வருது? நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் என் டியூட்டில கரெக்டா இருக்கேன். அப்ப ஏங்க நீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க? தென்மொழி, தேவையில்லாத கேஸ வேணிக்கிற எடுக்க வேண்டியது, அதை நீங்க முடிக்கிற மாதிரி முடிக்க வேண்டியது, அப்புறம் அத பொண்ணு தலையில கட்ட வேண்டியது. அவர் முடிச்சு கொடுத்தோன்னா அந்த பேரும் புகழை நீங்க வாங்க வேண்டியது. எதுவுமே எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? தென்மொழி, வேண்டாம், வீணா பேசாத. நீங்க கான்ஸ்டபிளா இருந்தா கூட எனக்கு பெருமை தான். உங்க தகுதியை மேல வாங்குங்க. எனக்கு கஷ்டமா இருக்குது. பாரு, என் திறமையில தான் நான் மேல இருக்கேன். இது திறமை இல்லங்க,
நான் யாருடைய தகுதியும் திறமையும் திருடல. பொண்ணுத்திரையோட எல்லா தகுதி திறமையும் நீங்க திருடிட்டு தான் இருக்கீங்க. அவனுக்கு இப்ப போஸ்டிங் போட்டு கொடுத்தது யார் தெரியுமா? நான் தான். அப்பதானே உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வராது. குற்ற உணர்ச்சி சரி பண்ணிருக்கீங்க. வேண்டாம் தேன்மொழி, நான் உன்கிட்ட குரல கூட வசதி பேசக்கூடாது நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படிலாம் பேசாத. ஆமா, இந்த வீட்டுக்கு எதுக்கு எல்லாரும் பொண்ணுத்திரைக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? இந்த சப்போர்ட் பண்ணலங்க, மனசாட்சிக்கு வரதா இல்லாம நடந்துகிட்டு இருக்கோம். ஏங்க, நீங்க இப்ப அவருக்கு கேஸ் கொடுத்தத பத்தி இங்க பிரச்சனையே கிடையாதுங்க. அது உங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டதுதான். அது ஏங்க அவரை கீழே வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க? அங்கதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. எங்களுக்கு இல்லனா எல்லாருக்குமே தான். நீங்க கேஸ் கொடுத்ததெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஏன் அவரை பார்த்து குடுக்குறீங்கன்னா ஒரே சந்தேகமா இருக்குது. எதனால என்கிட்ட சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. அவருக்கு உங்களுக்கு ஏதாவது பகை இருக்குதா? இல்லையே. எதனால சொல்லுங்க. இல்ல, எல்லாமே சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டி போறாமதான், வேற எதுவுமே இல்ல. இங்க போட்டி போறாம இருக்கலாம், அது தப்பே இல்ல. நீ முன்ன வரியா நான் முன்ன வரேன்னு பார்க்க தப்பே இல்ல. அப்படி நீங்க செஞ்சிருந்தா நான் தப்பாவே நினைச்சிருக்க மாட்டேன். நீங்க அவரை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் எனக்கு பயமா இருக்குங்க. ஏங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கிறோமோ இல்லையோ, சாபத்தை சேர்த்து வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ஏற்கனவே குடும்பம்னு எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க ஏதாவது பண்ண போக ஆதிர லைஃப். சரி, நீ இவ்வளவு ஃபீல் பண்ற. சரி சரி, வீணா குழம்பிட்டு இருக்காத. இனி இந்த மாதிரி கேஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன், போதுமா? அது வெறும் தொழில் போட்டி தான். யாரும் முன்ன வருவாங்கன்னு பாக்குறதுதான். அது எப்படி ஏன் போஸ்டிங் நான் விட்டு கொடுக்க முடியுமா? அதனால வர சின்ன சின்ன போட்டி போறாம தான். மத்தபடி அவனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உண்மைதானே? சத்தியமா. எப்போ நீ நம்ம பிள்ளைங்கன்னு சொன்னியோ அப்பவே எனக்கு பயம் வந்துட்டு. நீ சொன்ன மாதிரி சொத்து சுகம் சேர்க்கிறோமோ இல்லையோ, சாபத்தை தேடி வச்சிடக்கூடாது. நீ சொன்னக்கப்புறம் எனக்கு பயமா இருக்கு. நான் சத்தியமா இதெல்லாம் பண்ண மாட்டேன், போதுமா? நிஜமா? சத்தியமா சொல்றேன், நான் நேர் வழியில தான் இருக்கேன். ஒரு ரூபா கூட இது வரைக்கும் நான் லஞ்சம் வாங்கினது இல்ல, தெரியுமா? அதனால நான் இன்னும் உங்க மேல நம்பிக்கையோட இருக்கேன். இது வெறும் போட்டி போறாம தான். மத்தபடி நான் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கார கூட படல. ஒரு ரூபா கூட நான் லஞ்சம் வாங்கினது இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவரா வாழ விடுங்க. நீங்க உங்க பாட்ட பாருங்க. இந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் சகவாசம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன். நான் சொல்றது புரியுதா? விக்ரம் சகவாசமே நமக்கு வேண்டாம். சரி, அவனை கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுறேன். சரி, பாத்து போயிட்டு வாங்க. போடி, சிரிச்ச முகமா சொல்லு. உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க. இது எப்படி இருக்கு? போடி, நான் பேச மாட்டேன். போங்க. போடி, நீ இல்லாத வாழ்க்கை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. செத்தே போயிடுவேன், தெரியுமா? எனக்கும் அப்படிதான். சந்தோஷமா போயிட்டு வாங்க, காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துடுறேன். சரி, பாய். பாய். தென்மொழி, டேய் வாடா. இந்த புக்கு வாங்க நல்லா. அந்த பேர் எழுத்தா நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். எங்க போற? மீனாக்கா எங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூட நான் வெளியில போறேன். டேய், நான் உன்னை கூட்டி போலாம்னு நினைச்சேன்டா. நிறைய புக் வாங்கணும்டா. அது உனக்கு பார்த்து வாங்க தெரியாது. நான் மீனாக்கா கூட வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேனே. நான் மீனாக்கா, விக்கி என்ற விக்னேஷ் எல்லாரும் போறோம். எங்கடா போறீங்க? தெரியல, மீனாக்கா கூப்பிட்டா ஏதாவது காரியம் இருக்கும். விக்கிமா வராரே. ஆமா, அதான் கூட்டு போறேன். இப்பதான் நீ பெரிய ஆளாயிட்ட. இப்பதான் கண்டுக்கவே மாட்டேங்கறியே. அவன் பொண்ணு தெரிய என்ன வெளியிலே விட மாட்டேங்கிறான். ஏதோ பச்சை பிள்ளை நடத்துற மாதிரியே நடத்துறான். இப்ப கூட பொடி நடையாதான் நடந்து வந்தேன். இங்க இருக்க வண்டியை தான் எடுத்துட்டு போகணும். உன்னை நல்லா பாத்துக்கிட்டாருல. அப்பா மாதிரி நடந்துக்கிட்டான். சூப்பர்ல. அண்ணனுக்கு அண்ணனா, அப்பாக்கு அப்பாவா இருக்கான். இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருடா. தேங்க்யூ தேன்மொழி. சரி, இவ்வளவு வாங்கன்னு சொன்னல, கிசார கூப்பிட்டு போயிருக்க வேண்டியதானே? அது அவங்க டூட்டி இருக்குதா. சரி, உன்னை நான் கூட்டு போறேன். இரு, மீனாக்காக்கு போன் அடிச்சுட்டு வரேன். அக்கா எங்க இருக்கீங்க? இங்கேதான்டா இருக்கேன். எங்கடா இருக்க? இங்கதான் வந்துட்டேன். சரி இரு, நான் Dress மாத்திட்டு வரேன். அக்கா, தேன்மொழிக்கு ஏதோ புக் வாங்கணுமா? நான் அவளை கூட்டிட்டு போறேன். நீங்க விக்கி கூட்டிட்டு போங்களேன். சரிடா, அப்ப நீ அவளை கூட்டிட்டு போ. சரிங்கக்கா. நீ எனக்காக தான் மெனக்கிட்டு வர? ஆமா, வேற ஒன்னு யாரு கூட்டிட்டு போவா? சரி வா, கிளம்பு. இருடா, சுடிதார் மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னக்கா, கிளம்பியாச்சா? இல்லடா, விக்கிக்கு ஏதோ முக்கியமான வேலையா. என் பரைக்கு பயவுல ஏதோ கோவமா ஏதோ வேண்டாத வேலை பார்க்க போறாமல. என்னக்கா சொல்றீங்க? என்னன்னு தெரியறதுக்கு பயவுல வர முடியாது நானே. அவன் அப்படி சொல்ல மாட்டானே. அக்கா ஒரு கோடு போட்டு தாண்ட மாட்டா. பாரின் வாக்கு கொடுத்தேன் வரலையா? அப்போ அவன் என்ன பண்ண போறான்? அக்கா நிஜமாவே அப்படி சொன்னானா? ஆமாடா. சரி, நீ அவளை கூட்டிட்டு போ. அவன் ஏதோ வேலையை முடிக்க போறான். இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்ல இருக்கேன். அம்மா பொண்ணு தர போன் அடிச்சா? அவங்க அப்பா கூட தான் இருக்கான். என்ன நடக்குன்னு தெரியல. அப்ப மாமா வீட்டுக்கு போகலையா? நான் காலையில இருந்தே பார்க்கல. ஏதோ டென்ஷனாவே இருக்கான். என்னன்னு தெரிய மாட்டேங்குது. என்னடா சொல்ற? ஆமாக்கா, என்ன நீ கிளம்புன்னு சொன்னான். வண்டி மட்டும் எடுத்துட்டு போவாத, அங்கேயே இருன்னு சொன்னான். அதான் எங்க இருக்க சொன்னான். என்னன்னு ஒண்ணும் புரியலையேக்கா. டேய், விக்கி ஒரு மாதண்டா பேசுனா.
ஏதாவது பிரச்சனை எதுவும் இருக்குமாக்கா? அப்பனால ஒண்ணு 2 பேர் இருக்கானுல சமாளிச்சுக்கிடுவாங்கடா. அக்கா இந்த கிஷோர் அடங்கவே மாட்டான்னு நினைக்கிறேன்க்கா. டேய் இருடா, கன்ஃபார்மா அவதானே நமக்கு தெரியாது. சும்மா அவன் மேல கோவப்பட்டுக்கிட்டு. நான் கன்ஃபார்மா சொல்றேன்க்கா, இவன் தான்க்கா என்னமோ பண்ணுதான். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? இல்லக்கா, இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே தான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணுங்கிற என்ன உண்டு. அது காணாதுன்னு என்னடா இந்த விக்ரம் கூட இவ்ளோ க்ளோஸா இருக்கானே, யாருக்கா அந்த விக்ரமே? நானும் பார்த்ததே இல்லடா. ஏக்கா அன்னைக்கு ஆதிரா கேஸ் நடந்துச்சு தெரியுமா? ஆமா. அப்ப கூட வந்திருந்தாங்கக்கா. என்னடா சொல்ற? ஏய் அவன் யாருடா? நானும் பேரை தாண்டா கேள்விப்படுறேன், ஆளை பார்த்ததே இல்ல. நான் பார்த்தேன்க்கா. எப்படி இருந்தா? யாரு ஹைட்டு? கிஷோர் ஹைட்டு இருப்பா. கிட்டத்தட்ட கிஷோர் மாதிரி தான். என்ன முகச்சாடை யார மாதிரி தெரியுமாக்கா இருக்குது? யாரே மாதிரி? அதான் மதனப்பா இருக்காங்கல்ல. ஒரு நிமிஷம் இரு. என்னடா சொல்ல வர? இல்ல மதனப்பா மாதிரி, ஆனா மதனப்பா வரையெல்லாம் இருக்க மாட்டா. மதனப்பாக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்குல்ல, அவனுக்கு சுருண்ட முடி கொச்ச கொச்சையான இருக்கும். மூஞ்சிய எப்ப மாதிரி வச்சிருப்பாங்கக்கா. அவன் தான் விக்ரம்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த கிஷோர் தான் 2-3 வாட்டி சிக்னல் கொடுத்தான். ஓ அங்கே தயார் பண்ணிட்டு இருந்தானோ? ஆமாக்கா, அப்பமெல்லாம் இவன் ஃப்ரெண்ட்னு எனக்கு தெரியாது, இவன் தான் விக்ரம்னு தெரியாது. நானா கிஸ் பண்றேன் அக்கா, அவனாதான் இருக்க முடியும். அவன் கூட தான் இவன் ரொம்ப க்ளோஸா இருக்கான். டேய் நான் இப்ப அவனை பார்த்தே ஆகணும்டா. ஐயோ தேமலி வெளில கூட்டு போறேன்னு சொல்லிட்டேனே. அவகிட்ட 10 நிமிஷத்துல திரும்பி வரேன், கிளம்பி இருன்னு சொல்லி நம்ம பக்கத்துல ஸ்டேஷனை பார்த்துட்டு வந்துடலாம். ஐயா அக்கா, அவன் இங்கெல்லாம் கிடையாது. அப்பனா ஏக்கா அவன் இன்னும் விசாகப்பட்டினத்துல தான் இருக்கான். சரி. அப்பப்ப ஏதாவது கேஸ் கொண்டுட்டு வந்துட்டு கிஷோரை பார்த்துட்டு போறான். கிஷோர் ஸ்டேஷனுக்கு போனா பார்க்கலாம். கிஷோர் ஸ்டேஷனுக்கு இருந்து 50 கிலோமீட்டர், அதெல்லாம் நடக்கிற காரியமா? இன்னும் நாள் கூட்டு போறேன்க்கா. டேய் கிஷோரை பார்க்கிறதுக்கு விசாகப்பட்டினம் இங்க வரான் அப்படிதானே? ஆமாக்கா. ஃப்ரெண்ட்ஸ்னாலும் ஒரு எல்லதான்டா. காதலிய கூட எவன் இப்படி பார்க்க வர மாட்டான். அப்படி இவன் வாரான்னா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் தாண்டி மேலான உறவு ஏதோ ஒண்ணு இருக்குது. என்னக்கா சொல்றீங்க? அதுக்கும் மேல இவனுக்குள்ள ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. கண்டுபிடிக்கிறேன், என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்ல அதையும் தாண்டி? மனுஷன் 1000 பிரச்சனையில இருக்கும்போது எனக்கு இருக்க ஒரே ஆதரவு சொந்தமாவா மட்டும்தான். உங்களை கிளம்ப சொன்னேன். எதுக்கு? ஏன் கிளம்பணும்? உங்களை மரியாதையா கிளம்ப சொன்னேன். அப்பங்கிற மட்டு மரியாதை கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா? இருக்கனாதான் நீங்க பண்ண வேலைக்கு கையை நிட்டாம இருக்கு. மரியாதையா போயுங்க சொன்னேன். அதெல்லாம் முடியாது, என்னால இருந்து தான் போவேன். நீங்க எதுக்காக இருந்துட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. போதும், இது வரைக்கும் நான் கொட்டினதே போதும். என்னல வெள்ள தொழுக்காரி கிடைச்சிட்டான்னு சந்தோஷத்துல ஆடுதியா நீ? இன்னொரு வாட்டி அவளுக்கு ஏதாவது பேசுறீங்க, என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. ஐயோ ஏதாவது பண்ணிருவானோ? இல்ல அவனை எதுவும் சொல்லக்கூடாது. அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. கிளம்புங்கன்னு சொன்ன. கிளம்புறீங்களா இல்ல?